வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற யூனிட் 11ல் இருக்கிற எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் இந்த லெசன் தான் பார்க்குறோம். இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். 2 பார்ட் ஆல்ரெடி போட்டுட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஏன்னா அது வேறு கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேறு கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட்லேயும் எதெல்லாம் முக்கியமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் புரியாததை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். வெரி ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் எழுதினாலும் ஈஸியாக இருக்கும். இது ப்ரிலிம்ஸ்க்காக தான் படிக்கிறோம். ஸோ அதுக்குமே தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம நாலேஜ் கண்டிப்பாக அதை பற்றி இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல. ஸோ அவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ அது ரெண்டுமே இல்லை, நான் சும்மா பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நாட்டில் எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியான ஆள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. 90% நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி எடுப்பேன். ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து கேரி ஆன் பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். இதில் என்னென்னா இன்றைக்கி நம்ம எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், ஓகேங்களா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் இந்த தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இது வேணால் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. என்ன பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அண்ட் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கமிட்டிஸை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கமிட்டிஸ்லாம் அந்த எலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி வந்திருக்குண்டு. இதை ரிப்பீட்டட் கொஷினாக கேட்கப்படலாம். இப்போதைக்கு 1-2 கொஷின்லாம் இந்திராஜித் குப்தா கமிட்டிலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோம். எந்த இயரு, இந்த கமிட்டியோட மீனிங் என்ன, ரீசன் என்ன, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே செகண்ட்ரியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் மெயினாக இயரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒன்று பார்க்கலாம். தர்குண்டி கமிட்டி பார்த்திங்கன்னா 1974 இந்த கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990. ஓகேங்களா? அடுத்து ஒக்ரா கமிட்டி 1993. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திராஜித் குப்தா கமிட்டி 1998. லா கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு 1999. அடுத்து வெங்கடாச்சலியா நேஷ்னல் கமிஷன் 2002. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் 2004. வீரப்ப மொய்லி கமிஷன் 2007. டன்கா கமிட்டி 2010. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அந்த எலெக்ஷன் அந்த டயத்தில் நம்ம பண்ணணும், எது பண்ணக்கூடாது, என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாமே இப்போ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி பார்ட் 1 or 2 ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு 21 வயசில் ஓட்டு போடுற அந்த வயசை 18 வயசுக்கு மாற்றினாங்கன்னு கேட்டிருந்தேன். எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமான்னு அதுக்குரிய ஆன்சர் இதுதான், 61 அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? 61வது அமெண்ட்மெண்ட் படி 61வது அமெண்ட்மெண்ட் படி என்னென்னா 21 வயசுலேருந்து 18 வயசுக்காக நம்மளுக்கு மாற்றிருப்பாங்க அந்த இது. ஓகேங்களா? எப்போ இயர் பார்த்தீங்கன்னா 1988. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1989 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் மேக் பண்ணுறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டோக்கன் மாதிரியே ஒரு இது மாதிரி ஸ்லிப்பு மாதிரி இருக்கும். ஸ்லிப்பில் ஃபில் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்போ இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1989 இந்த எலக்டோரல் ஓட்டிங் மிஷின்ஸ் எலெக்ஷன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 1989 பார்த்தீங்கன்னா பூத் கேப்சரிங் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இந்த பூத்தை இந்த கட்சிக்காரங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓட்டிங்லாம் மாற்றுறாங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த எலெக்ஷன் அந்த அந்த ஏரியாவில், குறிப்பிட்ட ஏரியாவில் தற்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது 1989 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நம்ம ஏற்கனவே கேண்டிடேட்னா என்ன சொல்லிட்டோம், அது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் சொல்லி கேண்டிடேட்னா அந்த வேட்பாளர் நம்ம யார் ஒரு கட்சி சார்பாக நிற்கிறாங்களோ இல்லை இண்டிபெண்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்கள தான் கேண்டிடேட் சொல்லுவோம். அவங்களுடைய பேர் ரெகக்னைஸ் பாலிட்டி அந்த ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லனா ஏதாச்சும் ஒரு பார்ட்டி இருக்கும்ல, கட்சி இருக்கும்ல, அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சுன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர் இவர் பேர் அப்படின்னு கொடுக்கணும். இல்லைனா அங்கீகரிக்கப்படாத கட்சியை சேர்ந்தவர், இல்லைன்னா இண்டிவிஜுவலாக தனித்து நிற்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் பேர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
லிக்வர் அதாவது சரக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் அந்த எலெக்ஷன் அந்த டேட்டு சொல்லி அந்த 48 மணி நேரம் சொல்லுவாங்கள்ல, அந்த டயத்துக்கு வந்து லிக்வர் பக்கத்தில் எங்கேயுமே விற்கக்கூடாது. சேல்ஸ் எந்த இதுவுமே ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க, விற்கக்கூடாது 48 மணி நேரம் அந்த போல் ஆஃபீஸ் பக்கத்தில், ஓட்டு போடுற பூத் பக்கத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட் வந்து இறந்துட்டார், சப்போஸ் அவர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த கட்சி சார்ந்து இன்னொரு கேண்டிடேட்டை வந்து 7 நாட்குள்ளே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஓட்டு போட போகிறோம் பார்த்திங்களா, அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெய்டு ஹாலிடேவாக இருக்கணும். அந்த நாள் வந்து லீவ் போட்டிருக்காங்க, இவங்க லீவ் போட்டிருக்காங்கன்ட்டு சம்பளத்தை பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பெய்டு ஹாலிடேவாக இருக்கணும்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் ப்ராஹிபிஷனாக எதுவுமே ஆயுதம் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1998 பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் மேக் பண்ணுறாங்க. எந்தெந்த எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்க, எல்ஐசியில் வேலை பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இன்ஸ்டிடியூஷன், டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் டே அன்றைக்கி ஒர்க் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1999 பார்த்திங்கன்னா மொதல் வந்து அந்த போஸ்டல் பேலட் வந்து கொண்டு வராங்க. 1999 வந்து போஸ்டல் பேலட்டு மொதல் கொண்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்து 2003 பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் ஓட்டு வந்து கொடுக்கறதுக்கு 2003 வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரொவிஷன். ஓகேங்களா. 2003 நெக்ஸ்ட்டு 2003 எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த கேண்டிடேட்லாம் நிற்கிறாங்களோ அந்தந்த கேண்டிடேட் வந்து அவங்க மேலே இருக்கிற குற்ற வழக்கு, என்னென்ன குற்ற வழக்கு இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குது, இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும்னு 2003 புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா. கிரிமினல் அசட்டு இது எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே 2003 பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுக்கக்கூடாது. டொமிசைல்னால் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அந்த ராஜ்யசபா எலெக்ஷன் கேண்டிடேட் வந்து அந்த அட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பேலட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ. ஓகேங்களா. 2003 இன்னொரு தடவை 2003 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் கணக்கு காமிக்க தேவையில்லை அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது. ஓகேங்களா. ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பயணம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டு கேம்பெயின் கேட்க, அந்த கேம்பெயின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த எலெக்ஷன் போய் வண்டியில் போய் பேசிகிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எலெக்ஷன் கேம்பெயின். ஸோ அதுக்கு எல்லாமே ட்ராவல் சார்ஜஸ் வந்து அந்த கட்சி செலவுக்கு வந்து அந்த கணக்கு காமிக்கணும். அந்த கணக்கில் வந்து இந்த ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எலக்டோரல் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, எலக்டோரல் ரோலு. அதாவது நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்குறவங்கன்னா எலக்டோரல் ரோல்னால் நம்ம தொகுதியில் வந்து யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க அந்த ஒரு லிஸ்ட்டு இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டு வந்து மேக் பண்ணுறது கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே தராங்க. நெக்ஸ்ட்டு 2009 வந்து அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்களே, அது வந்து இம்போஸ் பண்ணுறாங்க 2009. ஓகேங்களா. எக்ஸிட் போல் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2009 வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படிலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம், அவங்க அந்த கேண்டிடேட் வந்து எதுவும் கரப்ஷனில் இன்வால்வ் ஆனாங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அவங்க டைம் லிமிட் கொடுத்து அவங்களுடைய அத்தாரிட்டி எப்படிங்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க, இல்லைனா ஜஸ்ட் ஒரு தடவை லிசன் பண்ணிகிட்டே வாங்க. நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். தேவையில்லாத சும்மா அரைச்ச மாதிரி ஏதாவது சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா அப்ராடில் இருக்காங்க, இந்தியன் தான், நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான், ஆனால் அப்ராடில் வேலைக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி அங்கே இருக்காங்கன்னா அவங்க வந்து 2010 வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் இல்லை. ஓகேங்களா. அப்போ 2010 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2011 வந்து கூட்டியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்களா, ஸோ அதை வந்து 2011 வந்து அந்த அமௌண்ட்டு செலவு வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவுறது. ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னா என்னென்னா கட்சி தாவுறது தடை செய்கிற சட்டம். ஓகேங்களா. டிஃபெக்ஷன்னா என்னென்னா கட்சி தாவி ஒரு கட்சிக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்களா, ஸோ அந்த இதெல்லாம் அது வந்து அகெயின்ஸ்ட் லா. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ 1985 வந்து பண்ணுறாங்க. இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா,
ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு மாறினாங்கன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அந்த கேண்டிடேட்டை. ஸோ அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லுது. இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கட்சி தவறுதை வந்து சட்டப்படி குற்றம்னு 10th ஷெட்யூலில் வந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பில் 10வது ஷெட்யூலில் வந்து இதை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் வந்து 2003 மேக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இந்த 10th ஷெட்யூலில் இருக்கிற அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு சில பேர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண தேவையில்லை. எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியே பிளவுபடுது. இப்போ ஒரு கட்சி இருக்குது, நம்ம பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து ஒரு 4 உடையுது, 4 பேராக பிரிஞ்சு போகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு சில பேர் இந்த இதுலேருந்து இன்னொருத்துக்கு தாவறது, இவர் பிடிக்கல அவரை தாவறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஸ்ப்ளிட் ஆகிற டைம் இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ளிட்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். என்னென்ன வகையில் இதெல்லாம் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து இது இருக்குது, டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து பிளவுபடுது இல்லைனா மெர்ஜ் ஆகுது, அந்த டயத்தில் வந்து கட்சி ஆள் வந்து மாறிக்கலாம். ஒரு கட்சி வந்து 2ஆக பிளவுபடுது, இல்லைனா 2 கட்சி ஒன்று சேர்ந்து கூட்டணி இந்த மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரியே கூட்டணி சொல்ல முடியாது, ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே கட்சி தவறுது இருந்துக்கலாம். அது எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசைடிங் அத்தாரிட்டி. யார் இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் இதுக்கு வந்து இதாக இருப்பார். ரூல் மேக்கிங் பவரில் அவருக்கு இருக்கும். ஓகேங்களா. இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து பவர் இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசுகிறது வந்து 10th ஷெட்யூலில் இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோதான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, மெயினானது ராஜ்யசபா, மாநிலங்களவை. ராஜ்யசபானா மாநிலங்களவை தேர்தல். அது எப்படி இருக்கும், நம்ம வந்து லோக்சபா பார்த்துருக்கோம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதென்ன ராஜ்யசபா வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பொதுமக்கள் வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த ராஜ்யசபா வந்து யார் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறா பார்ப்போம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது எல்லா ஓட்டையும் ஒரு ஆளுக்கு மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா யார் இந்த மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்க்கலாம். ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து ஆகலாம் அந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் இவங்களை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் தான் எம்எல்ஏன்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ப்ரிஃபரன்ஸ் வைஸ் யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்கள வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸாக எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஓட்ஸ் போல்டு. ஓகேங்களா. மொத்தமாக எத்தனை ஓட்டு வந்து விழுந்திருக்கு. இப்போ 200 பேர் இருக்காங்க. இதை கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். 200 எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ 200 ஓட்டு விழுந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி எலெக்டட். அதாவது இப்போ 4 ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ண போகிறோம் ஒரு எலெக்ஷனில். அப்போ கீழே வந்து 4 போட்டுக்கோங்க, +1 ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 41 ஓட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு விழுகணும். அதுக்கு மேலே இருந்தால் தான் அவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மேலே பாருங்கள். மேலே நம்ம வீடியோவில் மேலே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணி பார்க்கலாம், வீடியோ குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. நான் வந்து ஸ்பீடாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 41 ஓட்டு. இது என்னடா சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் வைஸு. இப்போ 41 ஓட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விழுந்திருக்கு. இன்னொருத்தவருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து தேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ 4 பேர் சொல்லியிருக்கோம். இப்போ 4 பேருக்குமே நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸ் தான் ஓட்டு போட போகிறோம். நம்ம நார்மல் ஓட்டு மாதிரியே ஒன்றா போட மாட்டோம். இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போடுறேன், இன்னொருத்தருக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போடுறேன், இந்த மாதிரி போடுவோம். இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக விழுந்திருக்கோ, 41க்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகமாக விழுந்திருக்கோ அவரை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் வந்து விழுகலை அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ஓட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்த இடத்துல ஒருத்தவருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அதிகமாக விழுந்திருக்காது அந்த 4 பேரில். ஸோ அவருடைய ஓட்டெல்லாம் எடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்டாக இருக்கார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில். கொஞ்சம் நல்லா கவனித்து புரியுங்க, குழப்புற கான்செப்ட்டு. 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 41 பேர் வந்து
ஹை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் வின் பண்ணிட்டார். இப்போ சப்போஸ் அப்படி விழுகலை, ஒருத்தருக்கு வந்து 21 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு வந்து 18 தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு வந்து வெறும் 5 ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இந்த 5 ப்ரிஃபரன்ஸுன்னு கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அவருடைய ஓட்டு எடுத்து இந்த 18ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, செகண்ட் வாங்கினவர், ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் அதில் சொல்கிறாங்க. அவர் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அவருடைய ஓட்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹூ மென்ஷன் இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு விழுந்திருக்கோ அவருக்கு வந்து அவருடைய ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் இது இந்த கான்செப்ட். சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்க மாட்டாங்கப்பா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுல்ல. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேர் தப்புன்னு நினைக்கலாம். ஸோ அப்படிலாம் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுதான் கான்செப்ட்டு. இந்த ஓட்டிங் ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FPTP. இந்த FPTPனா என்னடா, நான் ஏற்கனவே பார்ட் 1லேயே நான் சொல்லிட்டேன். FPTPனா ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட், ஓகேங்களா. இது வந்து ஒரு சிம்பிளஸ்டான எலெக்ஷன் மெத்தடு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே கையோடு போய் அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருங்க. கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஆக்சுவலாக நம்ம அது தெரிஞ்சால் தான் நம்ம எலெக்ஷனை பற்றியே புரியும். இந்த FPTP தான் நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அது சிம்பிளஸ்டானது. யாருக்கு அதிகமான ஓட்டோ அவங்க வின் பண்ணிட்டு போகிறாங்க, அப்படி தான். இப்போ நம்ம ராஜ்யசபா பார்த்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ இதாக இருந்தாலுமே நம்மளுக்கு குழப்புது, ஓகேங்களா. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ராஜ்யசபா ஓட்டு இப்படிப்பான்னா சொல்ல தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சு இன்னும் டெப்த்தாக, நான் சொன்னது மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னும் டெப்த்தாக போனோம்னா அது எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு புரியும், ஓகேங்களா. ஆனால் ஜென்ரலாக நம்மளுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த FPTP தான். இதுபடி என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஓட்டு வந்து இப்போ ஒரு 5-6 கேண்டிடேட் இருக்காங்கன்னா, யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுகிறோ அவங்க தான் வின்னர். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு நடக்குதுல, யாருக்கு அதிகமான ஓட்டு எந்த தொகுதியில் விழுகுதோ அவங்க தான் வின்னர். ஸோ அதுதான் இந்த FPTP. ஸோ இந்தியாவுக்கு வந்து அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய கான்ஸ்டிடியூன்சி இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிளாக் ஓட்டு, பார்ட்டி பிளாக் ஓட்டு, அல்டர்னேட்டிவ் ஓட்டு, 2 ரவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, வேறு கண்ட்ரி, USA, ஆஃப்ரிக்கா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எல்லாமே நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லிட்டேன், போய் பார்த்துருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பேலட் சிஸ்டம்னா என்ன, சீக்ரெட் பேலட் சிஸ்டம்னா என்ன சொல்லிடுறேன். ஓப்பன் பேலட் சிஸ்டம்னா கையை தூக்கி ஓட்டு போடுவாங்க, நான் அவருக்கு ஓட்டு போடுறேன். இந்த மாதிரி ஸ்கூலில் லீடரை சூஸ் பண்ணுறது, ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்ணுறது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ஓப்பன் பேலட் சிஸ்டம். சீக்ரெட் பேலட் சிஸ்டம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு யாருக்குமே தெரியாமல் ஒரு 4 இதாக வச்சு அடைச்சிக்கிட்டு உள்ளே போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சீக்ரெட் பேலட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷனுக்கு வந்து ஸ்டேட் வந்து ஃபண்டு பண்ணும், ஓகேங்களா. எலெக்ஷன் செலவுக்கு வந்து ஒரு சில கட்சிகளுக்கு ஃபண்டு பண்ணும். என்ன மாதிரி கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணும் அது எல்லாமே பார்க்கலாம். இந்த இந்திராஜித் குப்தா கமிட்டி அப்போ அதை பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, 1998. அது வந்து இதுதான் அந்த ஸ்டேட் ஃபண்டிங்கை பற்றி தான் பேசுது. ஐடியாஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபண்டிங் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா, இந்திராஜித் கமிட்டி வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபண்டிங்கு, எலெக்ஷனுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது 2 லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சாதாரண இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கோ இல்லைனா ரெகக்னைஸ் பண்ணாத கேண்டிடேட்டுக்கோ இந்த ஃபண்டு வந்து சேராது. சிம்பிள் வாங்கின பார்ட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் பாப்புலராக அந்த ரெகக்னைஸ் பண்ண பார்ட்டிஸ் மட்டும்தான் இந்த இதெல்லாம் ஃபண்டிங்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. நான் முக்கியமான கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன், தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ ஆனுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா 600 crore வந்து ஒரு சென்டருக்கு மொத்தமாக எல்லா ஸ்டேட்ஸுக்குமே சேர்த்து 600 crores இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரோல் ஆஃப் யூத் இன் பொலிட்டிக்ஸ். இன்ன வரையும் நம்ம பார்த்த லெசன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நம்மளுடைய ரோல் தான். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஓகே, அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம யூத்தாக நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோம், எந்த ஆட்சி வந்தால் எதுக்கு நல்லதாக இருக்கும், நம்ம எஜுகேஷனுக்கு நல்லா இருக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட், கண்ட்ரி டெவலப் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பண்ணணும். எந்த வித ஒன் சைடாக பார்ஷியலாக இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஜென்ரலாக அதுக்காக தான் சொல்கிறேன். நோட்டா கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா நன் ஆஃப் தி அபோவ். இவங்க யாருமே எனக்கு பிடிக்கலப்பா, நோட்டா போட்டு போகிறேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் அது. நன் ஆஃப் தி அபோவ், யாருக்குமே ஓட்டு வேணாம்,
இது வந்து எனக்கு பிடிக்கலை இந்த கவர்மெண்ட் எதுவுமே அந்த மாதிரியே ரெப்ரசன்ட் பண்ணுறக்கா நோட்டா கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த மிஷினில் வந்து கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த நெகட்டிவ் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அண்டர் எந்த செக்ஷன்னா 49O ஆஃப் த எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 படி அந்த இது நெகட்டிவ் ஓட்டு வந்து முன்னாடி இருந்திருக்கு. 17Aல அது வந்து கேஸ்ட் நெகட்டிவ் ஓட்டுன்ற ஒரு சீரியல் நம்பர் அந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப குழம்பிக்க வேணாம். செக்ஷன் 49O வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஓட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து 1961 செக்ஷன் 49O அந்த இதில் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் விச் அலோவ்ஸ் நோட்டா எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், பங்களாதேஷ், ஃபின்லாண்டு, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் கிரீஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே நோட்டாவை வந்து இது பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா ஒரு சில கேசஸில் மட்டும் நோட்டா வந்து அலோவ் பண்ணுவாங்க. டெக்ஸாஸ் வந்து 1975லே இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த லெசனில் வந்து முக்கியமான கான்செப்ட்டு முடிஞ்சு. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து இந்த புக் பேக்கை வந்து ஆன்சர் போட்டுருவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் பாருங்கள். 6th to 12th எந்தெந்த வீடியோஸ் வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக புரியும். நான் அந்த பாட்டில் பாதி சொல்லியிருப்பேன், அதை வந்து இந்த பாட்டில் நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.